So let's start. I mean, it's 11:30 here in Germany, and it is hopefully 3 in India. So let's start, guys. So as I said, the session will be in Tamil. இது வரைக்கும் தான் நான் இங்கிலீஷ்ல பேசுவேன். ஸோ இது குவி ஷேரிங்க்கு என்னோட 2வது வீடியோ. குவி ஷேரிங்க்கு நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன், டேட்டா ஸ்டோரி டெல்லிங், பட் தட் வாஸ் இன் இங்கிலீஷ். சரி, டேட்டா சயின்ஸ்னா என்ன, என்னெல்லாம் பண்ணலாம், எதுக்கு இந்த வேர்டு வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம தமிழ் பீப்புளுக்கு கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியா. அண்ட் தேங்க்ஸ் அலாட் குவி, தேங்க்ஸ் அலாட் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் வெபினார். I really appreciate that. And I would like to also thank Yogesh from GUVi Sharing, who is in touch with me. So கொஞ்சம் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மை செல்ஃப். நான் யாரு என்னங்கிறத சொல்லிடுறேன். So I am Vijay Pravin Maharajan, as you see in the poster. So I am basically from திருநெல்வேலி. நான் ஒரு திருநெல்வேலிக்காரன் தான். ஜெர்மனியில் இப்போ இருக்கிறேன். ஸோ ஐ ஒர்க் அஸ் அ டேட்டா அனாலிட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட். ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா என்ன, டேட்டா சயின்ஸ்னா என்ன அப்படிங்கிறத வில் டெஃபினெட்லி look into the presentation. And I got a text from Shrest, please English. So sorry Shrest, I committed to do this webinar in Tamil, but I'll do one in English in the future. So I'm really sorry for that. So about me, I did my bachelor's in electronics engineering in Kungu Engineering College, ஈரோட்ல தான் பண்ணேன். And after that, I came for my master's. நான் ஜெர்மனியில் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் I did my master's. And then I started working as a data science, junior data scientist. So I was slowly getting into the groove அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன இன்டர்ன்ஷிப்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் மாஸ்டர் தீசிஸ் பண்ணி தான் I came into this point. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஐ மீன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் வச்சுட்டு யூஆர் அ டேட்டா அனாலிட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு. எஸ், தட் இஸ் பாசிபிள். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. நோ மேட்டர் வாட் யுவர் பேக்ரவுண்ட் இஸ், தெர் இஸ் டேட்டா எனிவேர், எவ்ரிவேர். ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் டேட்டா பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன ஈவன் லெட்ஸ் டேக் ஒரு மளிகை கடையில் கூட ஒரு அண்ணாச்சி நோட் பண்ணுறது, நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறப்போ உங்கள் நம்பர் நோட் பண்ணுறது, இது எல்லாமே டேட்டா தான். ஸோ இட் கேன் பி சோல்டு எனிவேர், can be sold to anybody. ஸோ அதனால டேட்டா பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஐ லவ் டாக்கிங், எனக்கு பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு தான் சரி நம்ம மக்களுக்காக தமிழில் பேசலாம் இந்த பர்டிகுலர் வெபினார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோல்ட் டு குவி. ஸோ லெட்ஸ் மூவ் இன் டு த செஷன். அண்ட் this is not about me, என்னை பற்றி சொல்கிறதுக்கான செஷன் இல்லை. லெட்ஸ் கெட் இன் டு த பிஸ்னஸ். ஸோ இன்னைக்கு எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு I'll tell. ஸோ ஃபர்ஸ்ட், டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ்னா என்ன, எதுக்காக வந்து டேட்டா சயின்ஸ்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் see what it is. அண்ட் பஸ்வேர்ட்ஸ், என்னென்ன பஸ்வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ டேட்டா சயின்ஸ்க்கு நான் வரணும், நான் வந்து ஒரு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட், இல்லைனா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், இல்லைனா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ். ஸோ டேட்டா சயின்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும், நான் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு நீங்கள் இஃப் யூ கூகுள், நீங்கள் உங்களுக்கு நிறைய பஸ்வேர்ட்ஸ் கிடைக்கும். ஸோ யூ வில் see a lot of buzzwords. ஸோ அந்த பஸ்வேர்ட்ஸ் அண்ட் அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கப்புறம் டூல்ஸ், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுவேன் ப்ரோ, நான் வந்து கோடிங் தட்டி பிரிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், எனக்கு கோடிங்கே வராது ப்ரோ, நான் கோடிங்கே பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்து நான் ரீசெண்டாகவே குவியில் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு வெபினார் தான். ஸோ இட்ஸ் அபவுட் டேட்டா ஸ்டோரி டெல்லிங். ஸோ இப்போ டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ராட், ஒரு என்ன சொல்கிறது, ஓஷன் மாதிரி. ஸோ யூ கேன் ஹாவ் a lot of ஸ்டப்ஸ். உள்ளேயே வந்து நிறைய சின்ன சின்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. டேட்டா இன்ஜினியரிங் பண்ணலாம், டேட்டா அனாலிசிஸ் பண்ணலாம், டேட்டா அனாலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் வந்து யூஸ்வலி தே வில் பில்ட் அல்காரிதம்ஸ் அண்ட் மாடல்ஸ். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷன். ஸோ டேட்டா பற்றி பண்ணுறோம்,
அண்ட் டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணணும். அப்படின்னா தானே அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி கேன் லேர்ன் வாட் இட் இஸ். ஸோ அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சி வாட் இஸ் டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ் வேற ஒன்றுமே இல்லை. ஐ மீன் நான் முன்னாடியே சொன்னது தான். எல்லா இடத்துலையும் இருக்கிற டேட்டாவை எடுத்து யூ கேன் பில்ட் மாடல்ஸ். ஸோ மாடல்ஸ், அல்காரிதம்ஸ் அண்ட் எடுத்ததுமே ரொம்ப டெக்னிக்கலாக உள்ளே போக வேண்டாம். ஐ மீன் மாடல்ஸ், அல்காரிதம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு என்ன சொல்கிறது, ஒரு பயத்தை கொடுக்க வேணாம்னு பார்க்குறேன். ஸோ டேட்டா சயின்ஸ் ஏன் இவ்வளோ ஒரு பஸ்வேர்ட் ஆச்சு? அதாவது ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸில் 52% ஆஃப் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் இந்த டேட்டா சயின்ஸ் ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் வெளியே தள்ளிடுச்சு. ஸோ 2000 இப்போ நம்ம 2020 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹாஃப் த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் கிளம்பிட்டாங்க, கடையை சாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுதான் இந்த டேட்டா சயின்ஸ், இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் இதெல்லாமே ரொம்ப டிஸ்ரப்டிவ். ஸோ உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கேப்ஸ் பார்த்துருப்பீங்க, லைக் ஃபாஸ்ட் ட்ராக் கேப்ஸ். சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபாஸ்ட் ட்ராக் பற்றி தெரியும். ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் அப்படிங்கிறது இப்போ வந்து தே ஆர் ஸ்லோலி கோயிங் இன் டு த டிக்ளைன். ஏன்னா இப்போ வந்து அந்த மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண கம்பெனிஸ் வந்து நம்ம ஓலா, ஊபர்லாம் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல புக் பண்ணலாம், எங்கே வேணால் போகலாம். ஸோ இட் இஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ அதுதான் வந்து கம்பெனிஸை வந்து புஷ் பண்ணுது அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு. ஸோ மேபி அவங்க இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருந்தாங்கன்னா they would have been at a much better place. I hear a noise. You're on mute. Can somebody mute? Yes. No. I still hear the noise. Okay, so I'll go ahead. I need to check. Just a second. Yes, it is muted. No. ஸோ அதான் என்ன சொல்லிட்டு இருந்தேன். சாரி கைஸ், நாய்ஸ் இருந்தது பேக்ரவுண்டில். அண்ட் ப்ளீஸ் மியூட் பண்ணிடுங்க கைஸ். ஸோ இன்னொரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓலா, ஊபர் கேப்ஸ், இந்த ஃபாஸ்ட் ட்ராக் இது சொல்லலாம். அண்ட் இன்னொரு லைவ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொடாக். ஸோ 90s கிட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கொடாக் ஃபிலிம் ரோல்ஸ் அண்ட் அதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு இதெல்லாம் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து தே ஆர் நோ மோர் இந்த ஃபீல்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஜஸ்ட் அ கிளிக், ஜஸ்ட் அ போஸ்ட், எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குவிக்காக போயிட்டுருக்கு. அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் டேட்டா. அகெயின் டேட்டாங்கிறது வந்து ஒரு இமேஜ் கூட டேட்டா. ஸோ நம்ம நினைக்கலாம் ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ தானே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் தெர் இஸ் அ லாட் பிஹைண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஃபோட்டோ. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் லேட்டிடியூட், லாங்கிடியூட் இருக்கும், உங்களோட ஜியோ லொக்கேஷன். ஸோ உங்களோட ஜிபிஎஸ் லொக்கேஷன் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். உங்களோட மெட்டா டேட்டா, நீங்கள் எவ்வளோ, அந்த ஃபோட்டோவோட சைஸ் என்ன கேமராவில் எடுத்திருக்கீங்க, என்ன பிக்சல்ஸில் இருக்குது. ஸோ எல்லாமே டேட்டா, மைன்யூட்டாக இருக்கிற எல்லாமே டேட்டா தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இட் இஸ் ரியலி இன் அ பூம். அண்ட் ஓகே, நான் டேட்டா சயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், கூகுள் வரேன், டைப் பண்ணுறேன், என்னெல்லாம் பார்க்குறேன், ஐசி பைத்தான், எல்லாம் நிறைய பேர் பைத்தான் பற்றி பேசியிருப்பாங்க, ஜூபிட்டர் நோட் புக்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க, டென்சார் ஃப்ளோ, ஆர் லாங்குவேஜ் இதெல்லாமே பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணலாம், எதில் வந்து நம்ம just a second. The video is running, guys. Can somebody tell if it is running? Hello guys. Hello. Can someone help me out? Is the video running smoothly? Yes sir.
I can say. Okay. Okay, cool. Thanks a lot. You can mute yourself. Yeah. Because I got a text saying that video is not working properly. Thanks a lot, guys. ஸோ யா டேட்டா சயின்ஸ் பற்றி உள்ளே போகிறீங்க. நீங்கள் வந்து என்னெல்லாம் பார்க்கலான்னா இந்த மாதிரி ஃபேன்சி டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. வில் சி பைத்தான் ஆர் பேண்டாஸ் மேட்ப்ளாட்லிப் கேராஸ் எல்லாமே பார்ப்பீங்க. ஸோ எனக்கு நான் வந்து ஒரு புது ஆள். நான் வந்து பிளாங்க் ஜீரோ. நான் டேட்டா சயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளே போகிறேன். பட் ஐம் கெட்டிங் அ லாட் ஆஃப் ஃபேன்சி வேர்ட்ஸ். நான் இது எப்படி தாண்டி வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி செலக்டிவ். ஸோ ஐல் சே நான் வந்து கோடிங் வெறித்தனமாக பண்ணிடுவேன். நான் வந்து எனக்கு கோடிங் தட்டி பிசிறி எடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, யூ கேன் ஆல்வேஸ் லுக் அப் டு தீஸ் 4 programs, these 4 languages. So the first thing is Python, because as an industry guy, as a data professional, I have seen a lot of people working on Python in various industries. ஸோ கண்டிப்பாக பைத்தான் வந்து கற்றுக்கோங்க. அது வந்து உங்கள் டேட்டா சயின்ஸ்க்கு நீங்கள் வைக்கிற ஒரு முதல் புள்ளியாக கூட இருக்கலாம். இட் வில் பி ரியலி நைஸ். அண்ட் இல்லை பைத்தான் இஸ் அ பிட் காம்ப்ளிகேட்டட், எனக்கு பைத்தான் கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு புரியலை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, யூ கேன் ஆல்வேஸ் ட்ரை ஆர். ஸோ ஜஸ்ட் கூகுள் ஆர்னு பண்ணாதீங்க, ஆர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு பண்ணுங்க. கண்டிப்பாக யூ வில் கெட் அ லாட் ஆஃப் ஸ்டப்ஸ், நல்லா படிக்கலாம். அண்ட் சீக்வல், எஸ்கியூஎல் வந்து அஃப்கோர்ஸ் டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறது, உள்ள ஸ்டோர் பண்ணுறது. அண்ட் யூ கேன் ஆல்வேஸ் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் வித் சீக்வல் பற்றினா கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் ஆல்வேஸ் குட். அண்ட் விஷுவலைசேஷன் பார்ட்டுக்கு வர்றப்போ நான் சொன்ன மாதிரி டேப்லோ பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டேப்லோங்கிறது ஒரு நல்ல சாஃப்ட்வேர். யூ கேன் ஆல்வேஸ் டூ டேட்டா விஷுவலைசேஷன். நீங்கள் பண்ண மாடல்ஸ் அல்காரிதம்ஸை ஒரு சார்ட்டில் போடணும் அப்படின்னா டேப்லோ மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பைத்தான் பற்றி கற்றுக்கிறேன். லெட்ஸ் சே பைத்தான்னா என்ன அப்படின்னு நான் உள்ளே வரப்போ என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரியான லைப்ரரிஸ் இருக்குங்கிறத நான் ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுக்குறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டீப் டெக்னிக்கல், பிகாஸ் தேர் ஆர் அ லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் வேரியஸ் பேக்ரவுண்ட்ஸ் எனக்கு வந்து நிறைய பேர் பிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் அன் ஓவர்வியூ. இப்போ நீங்கள் மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு ரைட் எண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்கு யூஸ் ஆகும்னா விஷுவலைசேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு ஒரு டேட்டா இருக்குது, ஐ பில்ட் மாடல்ஸ். இதில் வந்து நான் ஒரு பார் கிராஃப், ஒரு பை சார்ட், ஒரு கன் சார்ட், மேப் சார்ட் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ SciPy பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஆல்வேஸ் டூ சம்திங் வித் இன்ஜினியரிங் ஸ்டப்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டப்ஸ், சயின்ஸ் ஸ்டப்ஸ், இதெல்லாமே அந்த SciPy லைப்ரரியில் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் வீடியோவில் இருக்கும். யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் இட் ஆஸ் அ டெம்ப்ளேட். அண்ட் யூடியூப்ல லைவ்ல இருக்கிறனால உங்களுக்கு இது ஆல்வேஸ் யூடியூப்ல ஸ்டோர் ஆகுறதுனால யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக் டு திஸ் வீடியோ, ஹேவ் அ லுக் அட் தீஸ் லைப்ரரிஸ் அண்ட் நீங்கள் இதை பார்த்து கற்றுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்லைட். ஸோ ஸ்லைடை நான் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு காரணமே, ஐ வாண்ட் டு ஷேர் த நாலேஜ் தட் ஐ ஹவ் லேர்ன்ட். ஸோ நான் ஹார்ட்வேரில் அங்கேயும் இங்கேயும் தேடி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஸ்லைட் வே ஆஃப் வீடியோ நான் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி சைக்கிட் லேர்ன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் ரெக்கக்னிஷன், இப்போ வந்து ஃபேஸ் ரெக்கக்னிஷன்லாம் நிறைய இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பேண்டாஸும் அதே மாதிரி தான், மேனிப்புலேஷன் டூல். நம்பைங்கிறது வந்து மோர் லைக் ஒரு நம்பர்ஸ், அரேஸ், மேட்ரிசஸ் இதோட ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான். ஐ மீன் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஒரு என்ன சொல்கிறது எபிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக் டு திஸ் வீடியோ, ஹேவ் அ லுக் அட் திஸ், கூகுள் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நெக்ஸ்ட், ஓகே, நான் வந்து ப்ரோக்ராமிங்கே பண்ண மாட்டேன், எனக்கு வந்து சுட்டு போட்டாலும் கோடிங் வராது, இப்போ நான் என்ன பண்ணலாம், நான் எப்படி டேட்டா சயின்ஸ் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் வழி இருக்குது. ஸோ தேர் ஆர் டூல்ஸ். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ரேப்பிட் மைனராக இருக்கட்டும், டேட்டா ரோபோட்டாக இருக்கட்டும், நைம்ங்கிறதுமே ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் டூல்ஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஐபிஎம் வாட்சன் ஸ்டுடியோ. ஸோ நான் இந்த நாளில் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நைம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து ப்ரோக்ராமிங்கே சுத்தமாக தேவைப்படாதுன்னு இல்லை, பட் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு 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 ஐடியாஸை வந்து நீங்கள் வச்சுருந்தாலே போதும். உங்களுக்கு இன்பில்ட்டாகவே நிறையா மாடியூல்ஸ் இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப்
அத நீங்க போட்டு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களுக்கு இருக்கிற டேட்டாவ. ஸோ லெட்ஸ் சே இப்போ வந்து டேட்டா இருக்கு. நான் விஷுவலைஸ் பண்ணிட்டேன். அண்ட் இப்ப நான் வந்து அத ஒரு ஸ்டோரியா சொல்லணும். ஸோ ஸ்டோரீஸ் அப்படிங்கிறப்போ, அ நம்ம நம்ம எல்லாருமே மூவிஸ் பார்ப்போம் இல்லையா? ஸோ இப்ப நான் வந்து எனக்கு பெர்சனலி விஜய் பிரவீனுக்கு த்ரில்லர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆம் லவ் மூவிஸ் பிடிக்கலாம், ரொமான்டிக் மூவிஸ் பிடிக்கலாம், அண்ட் ஹாரர் மூவிஸ் பிடிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா? அ அதே மாரி தான் புக்ஸ். நெறைய பேர் நம்ம நல்ல புக்ஸ் படிக்கிறோம். புக்ஸ் வந்து நெறைய இன்ஸ்பைரிங் புக்ஸ் இருக்கு, ஃபன்னி புக்ஸ் இருக்கு. எவ்வளோ பேருக்கு புக்கே லைஃப்ப மாத்திருக்கு அப்டின்லாம் சொல்லுவாங்க. தலைகீழ ஜெஸ்ஸி தலைகீழ திருப்பிடுச்சு அப்டின்னு சொல்ற மாதிரி புக்ஸு, மூவிஸ் அண்ட் இந்த டிவி சீரிஸ்லாம் பார்க்குறோம். இதுலலாம் என்ன காமன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரீஸ். ஸோ அந்த ஸ்டோரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லைட்ல இருக்கிற மாரியே கேன் பி பவர்ஃபுல். ஒரு ஸ்டோரியில வந்து எல்லாமே இருக்கும். பட் டேட்டா எப்படி இருக்கும்? ஸோ இந்த பர்ட்டிகுலர் செட் ஆஃப் ஸ்லைட்ஸ் எல்லாமே வந்து ஐ ஹவ் ஆல்ரெடி டன் இட் இன் இங்கிலிஷ் ஃபார் த சேம் GUVi ஷேரிங் சேனல். அது வந்து இட் வில் பி மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் டேட்டா ஸ்டோரி டெல்லிங் தான். ஸோ இப்போ வந்து ஸ்டோரீஸ் பத்தி பார்த்துட்டோம். பட் டேட்டா பத்தி கொஞ்சம் பேசுங்க. டேட்டானா எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்ப்ளீட்டா ட்ரையா இருக்கும். டூ பி ஹானஸ்ட் டேட்டா வந்து ரொம்ப போரிங். ஏன்னா ஒரு லெட்ஸ் சே நான் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு ஷர்ட் வாங்குறேன் அண்ட் அந்த கம்பெனி வந்து இவ்ளோ அ அமௌண்ட் ஆஃப் ஷர்ட்ஸ் வித்திருக்காங்க. இல்ல இவ்ளோ அமௌண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வித்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க போடுற டேட்டா, இஸ் இட் கோனா பி இன்ட்ரஸ்டிங் டூ மீ? கண்டிப்பா இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் நான் கடைக்கு போணும், ஒரு ஷர்ட் எடுக்கணும் அவ்வளோதான். பட் டேட்டா வந்து ரொம்ப ஐ மீன் இட் இஸ் அந்த கடையில நீங்க போய் எடுக்கிற ஒரு ஷர்ட் கூட இட் இஸ் அ டேட்டா தான். ஸோ நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்க. உங்களோட சைஸ், உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் கலர் சாய்ஸ். இப்ப எனக்கு வந்து பிளாக், ப்ளூ, ரெட் இது எல்லாமே பிடிக்கும். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு விஷயங்களுமே டேட்டா தான். நீங்க சர்ச் பண்ணியிருப்பீங்க. இப்ப நீங்க வந்து ப்ளூ அடிடாஸ் ஷர்ட் அப்படின்னு சர்ச் பண்ணியிருப்பீங்க. எங்க போனாலும் அந்த தான் வரும். Instagram ஓப்பன் பண்ணா வரும், Facebook ஓப்பன் பண்ணா வரும், YouTube ஓப்பன் பண்ணா கூட அதுதான் வரும். ஸோ அதுதான் டேட்டா வந்து இட் கேன் பி கம்ப்ளீட்லி போரிங். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் டேட்டா வந்து? ஸோ என்ட்ட ஒரு டேட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு அந்த கான்டெக்ஸ்ட் புரியணும். இது வந்து என்ன டேட்டா? நான் சொன்ன மாரி ஒரு சேல்ஸ் டேட்டாவா? இல்ல வந்து ஒரு ஆ ரீட்டெயில் இண்டஸ்ட்ரி டேட்டா, பார்மசூட்டிக்கல் டேட்டா, எவ்வளோ குவான்டிட்டீஸ் வித்திருக்கிறோம்? இந்த மாதிரியான டேட்டாங்கிறத ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட் தான் ரொம்ப முக்கியம். நீங்க சும்மா ஒரு டேட்டா கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு யூ கேனாட் ஜஸ்ட் பில்ட் அன் அல்கோரிதம் ஆர் அ மாடல். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் செகண்ட் திங் விஷுவல்ஸ் பத்தி யோசிக்கணும். ஓகே. இப்போ வந்து ஆ இப்போ நம்ம அ கோவிட் டைம்ஸ்ல நெறைய விஷுவல்ஸ் பார்க்குறோம். இது வந்து மென்ன பாதிக்குது, விமென பாதிக்குது, குழந்தைகள பாதிக்காது. இந்த மாரிலாம் நெறையா அஃப்கோர்ஸ் நெறைய வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸும் வருது. ஸோ ஐ மீன் அத இக்னோர் பண்ணிடுங்க. பட் இந்த மாரி விஷுவல்ஸ வந்து யூ கேன் ஆல்வேஸ் திங்க் அபௌட் இட். என்ன மாதிரி டேட்டாக்கு என்ன விஷுவல்ஸ் கொண்டு வரலாம்? அண்ட் தென் கிளட்டர்ஸ எலிமினேட் பண்ணணும். கிளட்டர்ஸ் இன் த சென்ஸ் இர்ரெலவன்ட் இன்ஃபர்மேஷன். உனக்கு இந்த மாரி இன்ஃபர்மேஷன்லாம் வேஸ்ட் தேவையில்ல. அப்படின்னு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ யூ கேன் ஆல்வேஸ் எலிமினேட். அண்ட் தென் ஒரு 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 பர்ட்டிகுலர் விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு யூ ஷுட் பில்ட் அ ஸ்டோரி ஆன் தட். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட், எஃபெக்டிவ் விஷுவல் யோசிச்சிட்டீங்கன்னா, அண்ட் தென் இஃப் யூ எலிமினேட் த கிளட்டர்ஸ் அண்ட் செட் யுவர் ஃபோக்கஸ், தட்ஸ் த ஸ்டோரி. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். டேட்டா சயின்ஸுக்கு வந்து டேட்டா ஸ்டோரி டெல்லிங் ஏன் பேசுறீங்க? எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் நீங்க Googleல சும்மா பண்ணாலே டேட்டா சயின்ஸ பத்தி அவ்ளோ ஆர்டிகில்ஸ் டெய்லி லோட் ஆயிட்டு இருக்கு. டேட்டா சயின்ஸ், டேட்டா அல்காரிதம்ஸ், டேட்டா வாட்டெவர் டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனாலிசிஸ்ன்னு நெறைய வீடியோஸ் இருக்கு. பட் டேட்டா ஸ்டோரி டெல்லிங்க்கு கம்மியான ஒரு ரிசோர்ஸ் தான் இருக்கு. ஸோ அதான் சின்ஸ் ஐ அம் ஸ்பெஷலைஸ்ட் இன் திஸ், ஐ தாட் ஆஃப் மேக்கிங் எ வீடியோ ஆன் தட் பர்ட்டிகுலர் டாபிக். ஸோ இப்ப இந்த இத பார்த்துருப்பீங்க லைக் Spotifyலாம் உங்களுக்கு இயர் எண்டுல ஒரு இது தருவாங்க. நீங்க எவ்வளோ சாங்ஸ், எவ்வளோ
நேரம் கேட்டிருக்கீங்க. என்னென்ன டாப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க? என்னென்ன சாங்ஸ் அ உங்களுக்கு புடிச்ச சாங்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் டேட்டா ஸ்டோரி பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இது இன் எ வே உங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் Spotify ஓப்பன் பண்ணியே 3 மந்த்ஸ் ஆயிருக்கும். பட் இந்த மெயில் உங்களுக்கு வரும். நீங்க வந்து "ஹலோ விஜய், ராப்பிங் அப் ஆஃப் 2018 ஆர் 2020" இந்த மாரி சொல்லி எனக்கு ஒரு மெயில் வரும். அத பார்த்த உடனே ஒரு ஆசை வரும். வில் தென் அகைன் லாகின் டூ த பர்ட்டிகுலர் ஆப். ஸோ இந்த மாதிரியான டேட்டா ஸ்டோரி டெல்லிங்கும் தே வில் டூ டூ என்கேஜ் த ஆடியன்ஸ். அண்ட் ஆஃப் கோர்ஸ் கூகுளும் பண்ணுவாங்க. இது ஐ மீன் ஒரு டாப் லெவல் டெக்னாலஜி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் கூகுள் இஸ் ஒன் அமங் த பெஸ்ட். ஸோ வாட் தே டூ இஸ் அகைன் ஒவ்வொரு இயரோட எண்ட்லயும் இந்த வருஷம் என்னென்ன சர்ச்சஸ் அதிகமா இருந்தது, என்னென்ன நியூஸ் அதிகமா இருந்தது, என்னென்ன பீப்பிள் ஆர் அண்ட் நெறைய கேட்டகரீஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் சர்ச்சஸ், நியூஸ், பீப்பிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் பங்களாதேஷ் வெர்சஸ் இந்தியாலாம் வாஸ் இன் அ டாப் ட்ரெண்டிங். ப்ராபப்லி எதனால ட்ரெண்ட் ஆச்சுன்னு தெரியல. மேபி தோனி ஒண்ணு பண்ணாரு. அப்புறம் நாகினி டான்ஸ் ஃபேமஸான பங்களாதேஷ் பிளேயர்ஸ்னாலயான்னு தெரியல. அண்ட் யா நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்ட் கப். ஃபுட்பால் வேர்ல்டு வைடா பயங்கர ஃபேமஸா இருந்தாலும், ஆஃப் கோர்ஸ் கிரிக்கெட்டிங் பாப்புலேஷன் ஜாஸ்தி இல்லையா? ஏஷியன்ஸ், நம்ம இந்தியன்ஸ், பாகிஸ்தானிஸ், பங்களாதேஷிஸ் அண்ட் இப்போ நான்லாம் இந்தியன் பட் லிவிங் இன் ஜெர்மனி. ஸோ இங்க இருந்தும் நாங்க வேர்ல்ட் கப் தான் பார்க்குறோம். வேர்ல்ட் கப் நியூஸ் பார்க்குறோம், படிக்கிறோம், எல்லாமே பண்றோம். இந்த மாதிரியான ஒரு இன்சைட்ஸ் குடுக்குறது கூகுள் அண்ட் உங்களுக்கு ஒரு 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 புரிதலும் இருக்கும். ஓகே, இதெல்லாம் தான் டாப் ட்ரெண்டிங்கா இருக்கு. இதெல்லாம் டாப் நியூஸ்ல இருந்திருக்கு அண்ட் யார் அதிகமா சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் இந்த லிஸ்ட் ஆஃப் பீப்பிள்ல பார்த்தீங்கன்னா, எனக்கே டு பி ஹானஸ்ட் ஒரு 2, 3 பேர் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி பீப்பிள் வில் கோ ஃபார் இட், சர்ச் ஃபார் இட் ஃபார் தெம் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் தான் டேட்டா ஸ்டோரி டெல்லிங்க்கான சில ஒரு எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நான் சொன்ன மாரி டேட்டா சயின்ஸ்ல 3 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா சயின்ஸ் ஆஸ் சச் ஒரு டெக்னிக்கலா டேட்டா சயின்ஸ்னா என்ன? என்ன பண்ணலாம்? என்ன அல்காரிதம்ஸ் பில்ட் பண்ணலாம்? அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் விசுவலைசேஷன். ஸோ என்ன சார்ட் யூஸ் பண்ணலாம்? ஸோ சிம்பிளா இருக்கக்கூடிய பார் சார்ட். இப்போ நீங்க பார்க்கக்கூடியது ஒரு ஒரு என்ன சொல்றது பை சார்ட் மாதிரியான ஒரு மாடல். அண்ட் இந்த மாரி என்ன விசுவலைசேஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அண்ட் நரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ என்ட்ட ஒரு கதை இருக்கு. டேட்டா சயின்ஸ் டேட்டாவ எடுத்து நான் மாடல் பில்ட் பண்ணி ஒரு விஷயம் ரெடி பண்ணிட்டேன். பட் எனக்கு சொல்ல தெரியல. சொல்ல வரல அப்படின்னா, இட் வில் பி அ ஃப்ளாப். ஸோ அதுக்கு தான் நான் சொல்றேன். யூ ஷுட் டெவலப் யுவர் பீப்பிள் ஸ்கில்ஸ். ஸோ நீங்க பேசணும். நெறைய பேசணும். ஸோ டேட்டா பத்தி பேசுறதுக்கு யூ ஷுட் நோ அபௌட் டேட்டா. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்ட் நீங்க பண்ண விசுவலைசேஷன் உங்களுக்கு கிளியரா புரியணும். ஸோ இஃப் தீஸ் 3 திங்ஸ் கம்பைன், இட் வில் பி அ குட் டேட்டா ப்ராடக்ட். ஸோ லெட்ஸ் சே ஒரு கம்பெனி வராங்க, ஒரு கிளையண்ட் வராங்க, ஒரு ப்ராஜெக்ட் சைன் அப் பண்றாங்க. யூ ஆர் ரியலி குட் இன் டெக்னிக்கல் ஸ்டப்ஸ். டெக்னிக்கலா பயங்கரமா பண்றீங்க. பட் என்ன என்ன மாதிரியான விஷுவலைசேஷன் யூஸ் பண்ணணும்? என்ன மாதிரியான நரேஷன் இருக்கணும்? அப்படின்னு உங்களுக்கு நீங்க கிளியரா இருந்தா தான், இட் வில் பி அ ஷூர் ஷாட் ஹிட் ப்ராடக்ட். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் அ செகண்ட், ஐ அம் கெட்டிங் சம் கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாரி தான் 3 விஷயங்கள். டேட்டா, விஷுவல்ஸ், நரேட்டிவ். ஸோ என்கிட்ட டேட்டா இருக்கு. நான் நல்லா நரேஷன் என்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ வில் நரேட் இன் அ ப்ராப்பர் வே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட் இட் எக்ஸ்பிளைன்ஸ். ஸோ ஒரு ஒரு லேமேனுக்கு புரியிற மாதிரி சொல்லக்கூடியதுக்கு நரேஷன் தேவை. ஸோ ஒரு மீட்டிங்ல எடுத்துக்கோங்களேன். ஜெர்மனில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மீட்டிங் ரூம்ல நான் இருப்பேன். என்னோட மேனேஜர் அண்ட் நெறைய கொலீக்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஜெர்மன்ஸ் கிடையாது. ஒரு ஸ்பெயின் கொலீக் இருப்பாங்க. ஒரு கொலீக் இட்டாலியில இருந்து இருப்பாங்க. அண்ட் சைனீஸ் கொலீக்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே புரியணும். ஸோ அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க பண்ணிட்டீங்க. நான் வந்து ஈஸியா முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேனாட் சிம்ப்ளி என்ன சொல்றது, காலர தூக்கி விட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஸோ
இப்போ டேட்டா, அதே மாரி விஷுவல்ஸ் இருக்கு. நான் வந்து விஷுவல்ஸ் சூப்பரா பண்ணுவேன். என்ன டேட்டா குடுத்தாலும் பிளாட் இட் இன் அ மேப் ஆர் அ சார்ட். இல்ல எனி சார்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட் என்லைட்டன்ஸ். ஓகே, நீங்க டேட்டால பார்க்க முடியாதத விஷுவல்ஸ்ல பார்க்கலாம். அதுதான் கரெக்ட்டா? ஸோ தட் இஸ் த பாயிண்ட். அண்ட் நான் வந்து விஷுவல்ஸ் இருக்கு. நரேஷன் நல்லா பண்ணுவேன் அப்படின்னா, இட்ஸ் இட்ஸ் லைக் இப்ப நான் வீடியோல பண்றது தான். எங்கேஜிங். ஸோ உங்களெல்லாம் ஐ அம் ஜஸ்ட் ஷோயிங் ஸ்லைட்ஸ். அ Zoomல ஒரு கால் இருக்கு. அண்ட் Zoom கால தே ஆர் டூயிங் இட் ஆன் யூடியூப் லைவ். ஸோ நீங்க எல்லாமே என்ன பார்க்குறீங்க? நான் காட்டுற விஷுவல்ஸ் பார்க்குறீங்க. அண்ட் நான் சொல்ற கதையே கேட்குறீங்க. நரேஷன் வேற ஒண்ணும் இல்ல. கதை தான். ஸோ இட் இஸ் கால்ட் எங்கேஜிங். ஸோ நான் சொன்ன மாரி டேட்டா, விஷுவல்ஸ், நரேஷன் 3மே இருந்தா இட்ஸ் 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 லைக் ட்ரிபிள் இ ஃபேக்டர்ன்னு சொல்லலாம். எக்ஸ்பிளைன், எங்கேஜ் அண்ட் என்லைட்டன். ஸோ இந்த 3ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கதை கூட சொல்லலாம். ம் நெறைய பேர் ஃப்ளைட்ல போறதுக்கு பயந்திருப்போம். கரெக்ட்டா? ஐ மைசெல்ஃப் நானே வந்து ஃப்ளைட்னாலே பயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எடுக்கிறப்ப யோசிச்சேன். பட் டேட்டா சேஸ் டேக்கிங் அ ஃப்ளைட் இஸ் மச் மோர் சேஃபர் தேன் டிராவலிங் பை ரோட்ஸ். இது சொன்னா யாராவது நம்புவாங்களா? நீ ஃப்ளைட்ல போறது தான் ரோட்ல போறத விட ரொம்ப சேஃப் அப்படின்னு டேட்டா சொல்லுது. இதுக்கான கன்க்ளூசிவ் எவிடன்ஸுமே இருக்குது. இது வந்து 100க்கு 100 உண்மை. டேட்டா இஸ் தேர். ஸோ அதுதான் விஷயம். ஸோ நம்ம வந்து நெறைய மித்ஸ் இருக்கும். ஐயோ! எனக்கு ஹைட்னா பயம். கீழ விழுந்துருவேன். அண்ட் அ ஃப்ளைட்டு ஓட்டுற பைலட் வந்து அவருக்கு ஏதாவது பிரஷர் அப்படி இப்படின்னா, அவர் ஏதாவது இது பண்ணிடுவாரு. இந்த மாரி நெறைய கதைகள் கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கதைகளா இருந்தாலும், டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, டிராவலிங் பை ஃப்ளைட் இஸ் இஸ் மச் சேஃபர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த அ ஜங்க் ஃபுட். ஸோ நெறைய பேர் வந்து பீஸாஸ், பர்கர்ஸ் கையில கிடைக்கிறது கண்டதெல்லாம் சாப்பிடுறோம். கரெக்ட் தான். நானும் ஜெர்மனில எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் டெய்லி. இது வந்து பர்கர்ஸ் வந்து இவ்வளோ கெடுதல், பீஸா இவ்வளோ கெடுதல் அப்படின்னு சொல்றதுனால நம்ம நிறுத்துறதே கிடையாது. ஆனா டெரரிஸ்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயப்படுறோம். கோர்ஸ் இந்த வார்த்தைகள்லாம் வந்து ஆ யூஸ் பண்ணக்கூடாது தான். பட் ஸ்டில் ஒரு எக்ஸாம்பிள்க்காக சொல்றேன். ஸோ தீவிரவாதிகள்னாலே நம்ம பயப்படுறோம். பட் அகைன் டேட்டா என்ன சொல்லுது? ஒரு ஒரு ஜங்க் ஃபுட் உன்ன கொல்றதுக்கான அந்த ஒரு பெர்சன்டேஜ் வந்து தீவிரவாதி கொல்றதுக்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ இதெல்லாம் தாமே வந்து நீங்க ஒரு டேட்டால இருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் முதல்லயே சொன்ன மாரி தான். யூ கேன் பி a great data scientist. So for that, all it takes is good coding language, coding knowledge, and ஒரு நல்ல விஷுவல்ஸ் பத்தி யூ ஷுட் லேர்ன் அண்ட் நரேஷன். உங்களுக்கு நரேஷன் பத்தியும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். So let's jump into some questions from YouTube, and I'll go through some of the questions. Thanks a lot, guys. Thanks for being so patient. So yeah, I'll take up some questions now before we end this call. So yeah, again, just a quick recall. As I said, this is on YouTube. It is available anytime online. You can always go back to this, and you can always get connected with me on LinkedIn or any other social media platforms. என்னுடைய பேர் விஜய் பிரவீன் மகாராஜன் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும். ஸோ எஸ், லெட்ஸ் டேக் சம் கொஸ்டின்ஸ். ஸோ யுவநந்தினி, சிவஜீவி, அவினாஷ், Judo, Anand, Adhavan bro. Yeah. So there's a question. Does the source of where you learn these tools matter? In my opinion, நீங்க எங்க படிக்கிறீங்கங்கிறது முக்கியம் இல்ல. எப்படி படிக்கிறீங்கங்கிறது தான் முக்கியம். ஸோ நீங்க வந்து யூடெமின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. லிங்க்டின்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. கோர்செரான்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் இட். பட் எங்க படிக்கிறீங்கன்னு நான் சொல்றது முக்கியமே கிடையாது. எப்படி படிக்கிறீங்கிறது தான் மேட்டர். And why will companies invest in analytics when they can't even run the business?
when they can't even run the business அப்படிங்கிறதே கிடையாது. இப்போ பிசினஸ் அனாலிட்டிக்ஸ்ல வந்து யூ கேன் எக்ஸ்ப்ளோர் a lot ஆஃப் ஹிடன் இன்சைட்ஸ். நிறைய இன்சைட்ஸ் இருக்கலாம். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒரு டேட்டா இருக்கு. நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறதே அனாலிட்டிக்ஸ்ல எடுக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி பேட் பெர்ஃபார்மிங், அஃப்கோர்ஸ் அவங்களால பிசினஸே ரன் பண்ண முடியல. நீங்க எதுக்கு அந்த கம்பெனில சேர்ந்துட்டு உங்களை தூக்கிடுவாங்க ஈஸியா. ஸோ தே கேன் ஈஸிலி ஃபயர் பீப்புள், தே கேன் ஈஸிலி ஹையர் பீப்புள். இது எல்லாமே டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் லைக் ப்ராஜெக்ட்ஸே வரல அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் இஃப் யூ லுக் அட் பிகர் பிக்சர், கூகுள், அமேசான் எல்லாமே பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. There is a question. Yes, understanding of mathematics and statistics is really important. And coding anybody can learn அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் ஹேண்டில் யாரோ சொல்லியிருக்காங்க. Yes, and how to improve people skills and narration அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. It comes by practice, bro. So you need to do a lot of talk sessions எல்லாமே பண்ணணும். Just a second. Oops, sorry. So there were a lot of requests to do it in English or Hindi, but sorry guys. So there is another question from Yuvanangiri. Programming language or Mendix? I'm not sure about Mendix. So programming language ஏதாவது கத்துக்கோங்க. It is really important. Is it possible for a web developer to become a data scientist? For sure. நான் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். If I can do, why not you? கண்டிப்பா பண்ணலாம். Sir, I'm an easy student. Can I use data science techniques for my IoT based products? கண்டிப்பா பண்ணலாம். IoT based products நிறைய data scienceல பண்ணலாம். Just explore. Smart home, smart kitchen எல்லாமே ரொம்ப basic level, but you can go more. Does AI and data science goes hand in hand or see separate entity? AI and data science. AI is in a way part of data science ன்னு தான் சொல்லுவேன். So it goes hand in hand. And any platform that teaches data science in Tamil, எனக்கு தெரியல வசிம், எனக்கு தெரியல. Maybe I can check for you. I'm doing odds. I'm interested in data analytics. Can I become a data analytics expert? Yes, of course you can do. Bro. You can learn mathematics or statistics. என்னென்ன தேவையோ ஒரு பேசிக் கற்றுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இனிஷியலாக, பட் பிலீவ் மீ, உள்ளே வந்தீங்கன்னா இட் இஸ் ரியலி ஈஸி. யூ கேன் டூ தட். And yes, there is another question from Nanda. Many customers not moving more than bar chart and line chart. Then what's the point in data visualization? Maybe the customers you have seen or maybe lame, but I would say a lot of fancy charts. If you can get connected to me, I'll blow you with a lot of fancy stuffs. So நீங்க பார்த்த charts வச்சு you cannot rate something. இப்போ நான் தேர்ட் இயர்ல இருக்கேன். வாட் இஸ் த வே டு டேட்டா சயின்ஸ்? எஸ், ஸ்லோலி ஸ்டார்ட் லேர்னிங் பைத்தான். கொஞ்சம் கொஞ்சமாக கோடிங் பண்ணுங்க. டேட்டா சயின்ஸ்னால் என்னென்னு படிச்சுட்டே இருங்க. அண்ட் ஒரு பாயிண்ட்ல யூ கேன் பில்ட் GitHub repository. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் டூ தேட் அண்ட் கேன் do a lot of wonders. In India, which institutions are better? So India, I'm not really sure, bro. You need to check. Yeah, I'm not really sure. So I can check that for you. GitHub repo in a brief. So GitHub repo அப்படிங்கிறது it's a place where you can store all your codes. ஸோ நீங்கள் வந்து சின்னதாக ஆரம்பிங்க. லைக் ஒரு சின்ன ஹலோ வெல் ப்ரோக்ராமில் ஆரம்பித்து you can start building on the advantage that you have. So சின்ன கோட்ஸ் ஸ்னிப்பெட்ஸை எடுத்து you can always store it in GitHub. அண்ட் அதை ஒரு GitHub ரெபாசிட்டரியவே நீங்கள் வந்து ஒரு ரெஸ்யூமை யூஸ் பண்ணலாம். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் ஒன் ரெஸ்யூமே இன் அவர் கரியர்னு கிடையாது. யூ கேன் சென்ட் அ GitHub repository as a link that you can always do. What was your best data presentation which got rewards? So Gen Z, there is a question from Gen Z.
I have done a couple of good projects. ஸோ சீமென்ஸில் பண்ணியிருக்கேன், டெலிஃபோனிக்குங்கிற கம்பெனியில் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராக் அப்படிங்கிற ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செக் ரிப்பப்ளிக்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்டிகுலர் ஊரில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயிலுக்கான ஒரு ப்ராஜெக்ட். இட் வாஸ் ரியலி குட். அந்த ஹோல் ப்ராஜெக்ட் பண்ண டீமுக்கு we got a lot of rewards, both as a written document and also monetarily பேசிஸ்லையும் நிறையா கிடைச்சது. ஸோ ஈஸி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஜேபிஆர். யூ கேன் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக்ஸ், லேர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிக் யுடமி, லிண்டா ஆர் கோர்சேரா கோர்சஸ் பண்ணுங்க, சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்க, ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுங்க. ஃபார் ஷுர் யூ கேன் be a master of it. And feature engineering importance. Feature engineering, it's a broad topic, so you can do a lot with data. So, data cleaning, data processing, and there is a lot you can do with data layer. So சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான கிளீனிங் டெக்னிக்ஸ் ஆர் இதெல்லாம் யூஸ் பண்ணணுங்கிறது we can see. After Python, what to learn to become a data analyst? Python is really good. SQL, சொன்ன மாதிரி, and then R language வேணா படிக்கலாம். Can do that. So yes. What else? Is there any questions on YouTube? Yes. In industries nowadays, for building models or data scientists using scikit-learn, ML models or deep learning? Yes. இப்போ வந்து they are using a lot of நீங்கள் சொன்ன மாதிரி பைத்தான் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. And they have explored a lot. So if you look at the advancements from Google, Amazon, Microsoft, IBM லாம் பார்த்தீங்கன்னா they are doing an amazing job. கண்டிப்பாக போய் டெக் நியூஸ் செக் பண்ணுங்க. When we can expect your own videos on YouTube? Your own வீடியோஸ்க்கு டைம் தெரில இருக்குமான்னு. அப்படியே வீடியோஸ் போட்டாலும் பார்ப்பாங்களான்னு தெரில. ஸோ let's see how it goes. But yeah, thanks a lot for this question. And MS எக்ஸல்ல ஃபெமிலியராக இருக்கணுமா? எஸ், ஃபார் ஷுர். MS எக்ஸல் கூட ஒரு நல்ல டூல். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் நேம் தெரியல, யூசர் 41 வருது யூடியூப்ல. தேங்க்ஸ் a lot. இது ஒரு நல்ல டிப். எக்ஸலுமே ரொம்ப தேவை தான். எக்ஸல்ல படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. யூ கேன் கோ செக் அவுட் on various courses about Excel, MS Excel. கண்டிப்பாக படிங்க. So yes. Okay, then I guess that's it. If you have any other questions, you can always write GUVi or you can always contact me on LinkedIn. So it was pleasure hosting for GUVi again for the second time in a row. Thanks a lot, Yogi. Thanks a lot, everybody. ரொம்ப அமைதியாக, ரொம்ப நாய்ஸியாக இல்லாமல் ப்ளசண்ட்டாக இருந்தது என்வாயன்மெண்ட் இந்த காலில். So if you look at the participants on Zoom, it is 23 and YouTube there were fluctuations. So live away வந்து more than 50-60 பார்த்துருக்கீங்க. I am really happy. It is available. It will be available on your private space as well, the GUVi channel. So yeah, thanks a lot. And I will just communicate with the GUVi guys. Yeah, Soumya, I'll do a separate session in English. Sorry for doing this in Tamil because I am a Tamilian and I committed to do this video in English, Tamil, sorry. So yeah, really sorry for this particular stuff. But you can always follow me on various platforms and I'll let you know if I do it on English. Yeah, thanks Monesh, and so yeah, I'll see you all in some other session. Thanks Chensi, thanks for your polite and kind presentation. Thanks a lot.
Thanks a lot, Amir. You have always been so supportive. And yes, thank you guys. Thanks a lot. தட்டுறோம் தூக்குறோம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக நாம் பண்ணியிருக்க விஷயத்தை விட நீங்கள் எல்லாமே 100 மடங்கு பண்ணலாம். கீப் கோயிங். கற்றுக்கோங்க, நிறைய கற்றுக்கோங்க. லைஃப் இஸ் ஆல் அபவுட் லேர்னிங் நியூ திங்ஸ். ஸோ கீப் லேர்னிங் நியூ ஸ்டப்ஸ். ஜூனியர், சீனியர், தாத்தா, சின்ன பையன் அதெல்லாம் பார்க்காதீங்க. யார்கிட்ட இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்தை கற்றுக்கோங்க. முன்னேறி போயிட்டே இருங்க. Thanks a lot. Thanks a lot. Thanks a lot, guys. It's a pleasure.